ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சாக்லேட் ப்ரௌனி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 kg சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு தான் மெஷர்மெண்ட்டோட சொல்ல போகிறேன். இது வந்து வெளியே நல்லா க்ரிங்கிள் டாப்பாகவும் உள்ளே நல்லா ஃபட்ஜியாக சாக்லேட்டியாகவும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது செய்கிறதுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது வந்து 160 கிராம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா மைக்ரோவேவில் 1 மினிட்க்கு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மைக்ரோவேவில் தான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே செய்யாதீங்க, கரெக்டாக வராது. இப்போ இதில் 150 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி 150 கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டையை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையை நம்ம 3 பேட்சாக பிரித்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போ செகண்ட் பேட்ச் சர்க்கரையும் சேர்த்து திரும்ப ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக மீதி இருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். இதுதான் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் இன்றைக்கி வந்து சர்க்கரையை பொடி பண்ணிலாம் சேர்க்கல, அப்படியே தான் சேர்த்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம மெல்ட் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். நல்லா சாக்லேட்டும் அந்த எக்கும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் 180 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 40 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சலிச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். நான் இன்றைக்கி 1 கிலோ ப்ரௌனி செய்கிறதுக்கு 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ரெடி பண்ணி வச்ச பேட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போது ஒரு டூத் பிக் வச்சு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். லாஸ்ட்டாக இதை லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா செட் ஆகிடும். ஓவனை வந்து 350 ஃபாரன்ஹீட்டில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ மூடிட்டு ஒரு 25 நிமிஷம் மட்டும் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே அந்த க்ரிங்கிள் டாப்பாக உள்ளே நல்லா சாக்லேட்டியாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல பர்ஃபெக்டான ப்ரௌனி கிடைக்கும். ப்ரௌனி உங்களுக்கு இன்னும் சாக்லேட்டியாக வேணும்னா நம்ம பேட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதிலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே நல்ல சாக்லேட்டியாக கிடைக்கும். உங்களுக்கு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியாக வேணும்னா டின்னில் மாவை சேர்த்துட்டு 3 விதமான சாக்லேட்டை மேலே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியும் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.